நான் வந்து எப்பன்னா, நான் 12ஆம் வகுப்பு முடிச்சப்போ 12ஆம் வகுப்பு முடிச்ச பிறகு நான் நாம் தமிழர் கட்சியில வந்து சேர்ந்தேன். எப்பன்னா அந்த கோடை லீவ்லாம் விடுவாங்கல்ல, கோடை விடுமுறை. அப்பதான் சீமான் பெரியப்பானுடைய காணொளிகள் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சேன். அது ஆமா லீவ்ல தான். அதுக்கு முன்னாடி 9ஆம், 10ஆம் வகுப்பு அப்ப என்ட்ட ஃபோன்லாம் கிடையாது. அப்பாவோட ஃபோன்ல தான் பார்ப்பேன். அப்பதான் காணொளிகள் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா நான் ஒரு விஜய் ரசிகன் தான். விஜய் ரசிகன் தான். நான் சீமான் பெரியப்பாவுடைய காணொளிகளை தொடர்ந்து பார்ப்பேன். அப்ப எதுனா பிகினூட்ஸ்ல போடுவாங்க. அப்ப சின்ன சின்ன ஸ்பீச்சா போடுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்து கொண்டது. அதெல்லாம் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருந்தேன். அதன் பிறகு அப்புறம் கல்லூரி படிக்கிறதுலேருந்து அங்குள்ள என்னோட தொகுதியில் உள்ள அண்ணன்மார்கள்லாம் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டாங்க. களப்பணிக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. விடுமுறை நாட்கள்ல போவேன். அப்புறம் கல்லூரி விடுமுறை நாட்கள்ல மேடையில் பேச வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்புறம் நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் பயிற்சி பட்டறைலாம் நடக்கும், என்னோட தொகுதியில நடக்கும். அப்படியே தொடர்ச்சியா அப்படியே போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா. ஏன்னா என்னோட அண்ணன் வந்து ஊடகம் வச்சிருக்காங்க. என்னுடைய அண்ணன் வந்து ஊடகம் வச்சிருக்காங்க. இப்போ ஊடகத்தின் மூலமா தான் பேச ஆரம்பிச்சேன். ஊடகம் பேரு மக்கள் குரல். அந்த ஊடகத்தின் மூலமா தான் பேச ஆரம்பிச்சேன். அதில் தான் பேச கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இப்போ கட்சிகளில் வந்து இப்போ மற்ற கட்சியில் போயிட்டு சேர்ந்தா அதிகபட்சமாக ஒரு கூட்டம் முடிச்சா ஒன்று சரக்கு வாங்கி கொடுப்பாங்க. இல்லைனா ஒரு 500 600 காசு தருவாங்க. இல்லைன்னா கஞ்சா அடிக்கிறது போகிறது வருது அந்த மாதிரி பசங்களை பழங்க அதை அப்படியே அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சியில் தான் ஒரு கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வு முடிஞ்சாலும் சரி, புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது, இப்படி இப்படி படிக்கணும், ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்குன்னு இந்த கட்சியில தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தவறா உள்ள ஒரு இளைஞன் ஒரு மது போதையில மற்ற இன்னும் பிற போதை பழக்கங்கள்ல உள்ள இளைஞன் கூட இந்த கட்சியில வந்தா திருந்திடுவான். அந்த அளவுக்கு தான் இருந்தது. இப்போ வந்து இப்போ நான் இந்த மைக்கு பிடிச்சி இப்போ நான் அவ்வளோவா பேசணுனால அந்த மைக்கு பிடிச்சி இந்த கேமராக்கு முன்னாடி பேசுறேன்னா அதுக்கு இந்த கட்சியும் பெரியப்பா சீமான் அவர்களுடைய வளர்ப்பும் தான் காரணம். அவங்க எங்களை வழி நடத்துறது எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இதுதான் காரணம். இப்போ வந்து சமீபத்திலேயே இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீமான் அவர்களும் உதயநிதி அவர்களும் ஒரு கல்யாணத்துல வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்றதுதான் செய்தியா இருக்கு. இது வந்து அரசியல் புரட்சி. இது வந்து எப்படி நானே டிவிகேக்கு வந்தா ரத்தம், நாம் தமிழர் கட்சிக்கு வந்தா அது தக்காளி சட்னி, அது மாதிரிதான் இவங்க வந்து ஒரு செட் பண்றாங்க. இதே வந்து எதுக்காக ஒரு முதலமைச்சரான பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கணும்? இப்போ வந்து பெரியப்பா சீமான் அவர்களும் உதயநிதி அண்ணன் அவர்களும் சந்திச்சதுனால கள்ள கூட்டணி போடுறாங்க, பொது வேட்பாளர் நிப்பாட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ பெரியப்பா சீமானுக்கு முன்னாடியே பெரியப்பா சீமான் அவர்கள் திமுக பெட்டி வாங்குறதுக்கு முன்னாடியே 2016, 14 காலகட்டம் நினைக்கிறேன், ஐயா கலைஞர் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க செல்ல வைக்கணும்னு அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னாரு. இது இதில் கொண்டு போய் சேர்க்கறது. அப்போ எங்களுக்கு முன்னாடியே தாவேக்கா பெட்டி வாங்கிட்டா. 2021 திமுக வண்ண கலர் சைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்களே, அப்போ அது என்ன? இப்போ இப்போ ஐயா அண்ணன் விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 1969லயே 1969 அண்ணா ஆட்சிக்கு பிறகு திமுக வந்து ஒரு ஊழல் கட்சின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தெரிஞ்சிருந்தா அப்படி தெரிஞ்சிருந்தா அப்படி தெரிஞ்சிருந்தா எதுக்காக 2016ல ஐயா கலைஞர் அவர்களுக்கு ஆதரவா பேசணும்? எதற்காக ஐயா கலைஞர் அவர்களுக்கு செலை வைக்கணும்னு சொல்லணும்? இது சொல்லுங்க. இதுக்கு காரணம் இருக்குமா? இருக்காது. இப்போ ஒரு 2021 நினைக்கிறேன், ஒரு திருமண நிகழ்ச்சியில ஐயா ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் விஜய் அவர்களும் சந்திச்சுட்டாங்க. அப்போ அது என்னன்னு சொல்றது? இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு தான் அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல அதன் பிறகு இப்போ முதலமைச்சரான பிறகு போயிட்டு அரசியல் மாண்புன்னு போயிட்டு சால்வை பூத்துனாங்களே, அது என்ன சொல்றது? இப்போ அவங்களுக்கு வந்தா ரத்தம், பெரியப்பா சீமான் அவர்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. எதர்ச்சியா ஒரு திருமண நிகழ்வுல ஏதோ ஒரு நிகழ்வுல சந்திச்சுக்கிறாங்க. அது ஒரு அரசியல் மாண்பு. நாங்க அரசியலும் கடந்து தனி மனித அன்பை வெளிப்படுத்துபவர்கள் நாம் தமிழர் கட்சியில் உள்ள எல்லாருமே. இப்போ ஒருத்தர் மீது தனி மனித வெறுப்பு கொள்ள முடியுமா? ஒரு தனிநபர் விமர்சனம் பண்ண முடியுமா? எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுக்கு அப்படி கற்பிக்கல, சரியா? அதனால உதயநிதி அவர்கள் வந்தாங்கன்னா கை கொடுத்து கட்டி ஆற தழுவி கடந்து செல்லணும். அதான் உண்மையான அரசியல் மாண்பு. இது தெரியாத தவிட்டு தற்குறிகள் வந்து சீமான் பொது வேட்பாளராக நிற்கிறாரு, சீமான் அப்படி நிற்கிறாரு, இப்படி நிற்கிறாருங்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி, சீமான் பொது வேட்பாளர்னு நாம் தமிழர் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் யாராச்சும் ஒருத்தர் சொன்னோமா? பெரியப்பா சீமான் அவர்கள் அறிவிச்சாங்களா? இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை நிலையத்திலேருந்து எதனா ஒரு அறிக்கை வெளியிட்டாங்களா? அதிமுக திமுக ஆதரவோட நிக்கிறாங்கன்னு. இவங்க ஒரு இதை செட் பண்றாங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த விர்ச்சுவல் அபியூசர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க செட் பண்றாங்க சீமான் பொது வேட்பாளர், சீமான் பொது வேட்பாளர். சீமான் பெரியப்பா அவர்கள் நினைச்சிருந்தா 2021 ஐயா எடப்பாடி அவர்கள் கூட அதிமுக கூட்டணி வச்சு இன்னாரும் துணை முதலமைச்சராக இருக்க முடியும். அன்றைக்கு அவர் துணை முதலமைச்சராக இருக்க முடியும். என்ன பெரிய கொள்கை கோட்பாடு மயிருன்னு தூக்கி போட்டுட்டு 2016 திமுக கூட கூட்டணி வச்சிருக்க முடியும். 2021 கூட்டணி வச்சிருக்க முடியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருந்தா இன்னாரும் நாம் தமிழர் கட்சியில அண்ணன் இடுமாவனம் கார்த்தி அவர்கள், அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள், இது போன்ற நபர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள் நேரம் அமைச்சராக இருக்கலாம். இதே இந்த தாவேக்கா கூட கூட்டணி வச்சிருந்தா 107 சீட்ல 60 சீட்டு தாவேக்கா, 60 சீட்டு நாம் தமிழர் கட்சி வென்றிருக்காதா? கண்டிப்பா வென்றிருக்கும். யாருடைய கூட்டணி வைக்க கூடாது. இவங்க எல்லாரும் ஒரே குட்டையில் ஒரு மட்டும் நாம் தமிழர் கட்சி தனித்தே கலங்காண்டு கொண்டிருக்கிறது. இந்த கட்சியை வந்து பொது வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க, பொது வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க. திமுக ஆதரவோட
நிக்க போறாரு சீமான் அப்படின்னு அம்பாசமுத்திரத்தில் சொல்றாங்க. இவர்களிடத்துல என்ன ஒரு கேள்வின்னா, கம்யூனிஸ்ட் எப்படி வெற்றி பெற்றது? எனக்கு தெரியும், என்னோட தொகுதியில கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றது.